நாம் இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நமது மத்தியில் கன்னியாகுமரி பகுதியிலிருந்து வந்திருக்கிற சுரேஷ் பாஸ்டரை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். அவர் வேற ஒரு மீட்டிங்க்கு வந்தார். அப்படியே நம்முடைய சபையிலோ நம்ம அறிமுகமான நண்பராக இருப்பதனால அவரும் நம்ம கூட வந்து ஊழியம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கா. அவரை நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Yes, glory, glory, yes, healings, 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 Jesus' name. Yes, Daddy. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை அது பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எஸ், ஓ ஹரபஷந்தரபதோட கவலைகள் மாறுது, துக்கங்கள் நீங்குது, புலம்பல்கள் ஆனந்த களிப்பா மாறுது. சந்தோஷம், சந்தோஷம், க்ளோரி. கண்களை மூடி, கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். க்ளோரி, எஸ் டாடி. Glory, glory, glory. Yes. Presence of God. Presence of God. Thank you, Jesus. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் போல ஒரு தீமையும் நினைக்காத. எஸ் டாடி. ஒரு தகப்பன் போல இல்லை.
அழைத்ததும் அதிசயமே. நம்மளை அவர் இதுவரைக்கும் நடத்தினார். ஆமென். இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஆமா, கடந்த வருஷம் நம்மளை எப்படி நடத்தினார் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நிறைய இடத்துல நிறைய கேப் இருந்திருக்கும், நிறைய நடக்காம போயிருக்கும், நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்து போனான்னு மட்டும் நினைக்க கூடாது. ஆமென். ஏமாறல. அல்லேலூயா. ஏன்னா அவரை நம்பக்கூடிய பிள்ளைகள் ஏமாந்து போனதாக சரித்திரத்தில் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அதை செஞ்சு காட்டுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அருமையான போதகர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இயேசு நாமத்தினால அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நான் முன்ன ஏற்கனவே நான் சொன்னதுதான். போன வருஷம் இதே ஜனவரி மாதம் எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு டாக்டர், எனக்கு அவங்க ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க பழனியிலேருந்து அப்புறம் ஆந்திர ஊழியத்திற்காக நான் கன்னியாகுமரியிலேருந்து நான் இங்கே வந்திருந்தேன். வந்து கோயம்புத்தூரில் அந்த உள்ள ஏர்போர்ட்டில் தான் நான் ஆந்திராவுக்கு நான் போயிருந்தேன். அப்போது இந்த இடத்துல நான் சும்மா யாரையுமே எனக்கு தெரியாது, அவங்க ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் போன வருஷம் நான் தான் வரும்போது யோசிச்சிட்டே வந்தேன். போன வருஷம் மட்டுமே இங்கே இந்த கோயம்புத்தூரில் உங்கள் சர்ச்சுக்கு நான் வந்துட்டு போய் உங்கள் கோயம்புத்தூர் சர்ச்சில் கணக்கு போட்டு பார்த்தா 8 மீட்டிங் நடத்திருக்கிறேன். ஆமே, சத்தமே போட மாட்டேங்கிறீங்க. உங்களை தான் நான் பெருமையாக சொல்கிறேன். நல்லா வச்சுருக்கீங்க உங்கள் சர்ச், நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. நான் ஐயா சொல்லுவாங்க வந்திருக்காங்க, நான் வந்ததே ஒரு சேஞ்ச் தான். ஆமே, எனக்கு ஒரு சேஞ்ச் தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் கடவுள் எனக்கு காட்டினாரு. ஆமா, அதை நான் சொல்ல விரும்பல. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். ஆமா,
முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருடம் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, நீங்க எதிர்பார்த்ததும் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களையும் கடவுள் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில செய்வார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, உலக மனுஷர்களே எல்லா விதத்திலும் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை அதை பார்க்கலும் பல்லாயிரம் மடங்கு பெரியவனா இருப்பான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதின்னு சொல்ற. ஹல்லேலூயா. பலத்த ஜாதி. ஆபிரகாம் சந்ததிக்கு ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. தகப்பன். ஆமென். தகப்பன் பாருங்க, அவர் ஒரு மனுஷன் தான். ஆமென். அந்த ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சந்ததிக்கு ஒண்ணு தகப்பனா. ஆமென். எல்லா இடத்துலயும் அந்த பெயர் இன்னைக்கு அவ்வளோ பிரபலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம். ஆமென். முஸ்லீம் இதுலயும் பார்த்தாலும் அங்கேயும் அந்த நேம் தான். ஆமென். ஒரு நபர் தான். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு திருப்பி நீங்க ஒரு நபர் தான். ஹல்லேலூயா. உங்க ஒரு ஆளை கொண்டுதான் ஆண்டவர் இந்த உலகத்தையே அசைக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே உங்க ஒரு ஆளை கொண்டுதான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும். ஆபிரகாம் ஒரு ஆளா இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சந்ததிகளுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக வச்சார். பாருங்க, நான் சொல்றேன், இந்த ஜோஷுவா கிங்டம்ல சொல்றேன், சந்ததிகளுக்கு உங்களை தகப்பனாகவும் தாய்மாராகவும் கர்த்தர் உங்களை வைக்க போறாரு சொல்றேன். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் தேசங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் பட்டணங்களை கொள்ளையிடுகிறவர்களாய் தூக்குவாங்க. பாருங்க, எஸ், நீங்க போகாத கண்ட்ரிகளுக்கு தான் உங்க பிள்ளைங்க போவாங்க. நீங்க பார்க்காத தேசங்கள் தான் உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ நட, நீ பார், நீ போ, நீ பார்க்கிறதை காண்கிறத எல்லாவற்றையும், நீ பார்க்கிறத மாத்திரம் இல்லைங்க, நீ நடந்து போகக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. சும்மா நடந்து வந்த நானே உங்க ஊர்ல சுத்திக்கிட்டே வரேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஏன் உலகத்தை சுத்த முடியாது? தேவன் பலத்த அற்புதம் தான் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 6:14 வாசிங்க பார்க்கலாம் யாராவது. எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அதுல நிறைய அந்த வசனத்தை பைபிள் இருக்கிறவங்க நல்லா பாருங்க. நிச்சயமாக. ஆமென். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நம்மகிட்ட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு உதவியை செய்வேன் என்று சொல்லிக்கிட்டு மறுநாள் அவர்களால செய்ய முடியாம போயிடும். ஆமென். இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு நான் தருவேன், ஆமா அடுத்த திங்கக்கிழமை நான் தருவேன்னு சொல்லுவான். இத்தனை லட்சம் ரூபா நம்ம கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு 1000மோ அல்லது ஒரு லட்சமோ ஏதாவது கேட்டிருப்போம். ஆனா அதற்கு முந்தின நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம், வேற எங்கேயா பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க அழுத்தமா பேசுறாரு, நிச்சயமாகவே. ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிலவங்களுக்கு ஒரு பையன், ஒரு உலகத்தன் படிக்க ஒரு சொல்றேன், ஒரு பையனுக்கு ஒரு 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 பெண்ணை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், விரும்புறான், ஒரு அழுத்தமாவே பேசுறோம், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுக்கு தான் சொல்லி தரேன். கட்டுனா உன்னை தான் திருமணம் செய்வேன். இங்க கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, 2 முறை ஆசீர்வதிக்கவே. ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க, தருவேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. தருவேன் பார்ப்போம்.
கண்டிப்பா தருவேன். அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து உன்னை மட்டும் கிடையாதுப்பா, உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து, உன் பிள்ளைகளை மட்டும் இல்ல அவர்கள் சந்ததிகளையும் நான் ஆசீர்வதித்து பெருகவே, ஐய தட்டுங்க பார்க்கலாம், பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வருஷத்துல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லுகிறேன். கழிந்த வருடத்துல சில காரியங்கள் நினைச்சு நீங்க அழுது இருக்கலாம், புரண்டு இருக்கலாம், கதறி இருக்கலாம். இந்த காரியம் எனக்கு வாய்க்கல, இது எனக்கு நடக்கல, நிறைய விஷயங்களை குறித்து நீங்க கண்ணீர் வடித்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த கண்ணீர் எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. ஆமென். முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இதோ நான் புதிய காரியம். கையை தட்டுங்க பார்க்கலாம். புதிய காரியம், புதிய காரியம். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில புதிய காரியம், புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. இதுவரைக்கும் நடக்காதவைகள், இதுவரைக்கும் பார்க்காத பணம், இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை, சுகத்தை இந்த வருடத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உங்களை தலகுனிய விட மாட்டாருன்னு சொல்றேன். ஆமென். உங்களை தலகுனிய விட மாட்டார். ஆமென். எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். சொல்லுங்க, உங்க தலைக்கு மேல கைய வைங்க. என் தலையை, என் தலையை சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார், நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க தலைய, உங்க பிள்ளைகளுடைய தலைய கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை தலை குனிய விட மாட்டாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லின வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒன்னும் பொய்யல்ல, எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் எல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லுகிறேன். ஆமென். என்ன வாக்கு தத்தத்திற்கு தகுதியானவர், அந்த அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இயேசு ஆராதிக்கும் பொழுது அது நடக்கும் சொல்லுகிறேன். ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா. நடக்கும்னு சொல்லுகிறேன். அப்பாவுடைய சமூகம் உங்க முன்னாடி சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்க முன்ன போய்கிட்டு இருக்காருங்க. உங்க முன்ன உங்க கைய புடிச்சு, சில நேரத்தில் நீங்க சந்தேகப்படுறீங்க, என் கூட தான் அவர் வாராரா, என் கூட அவர் இருக்காரா, அவர் என் கூட இருந்திருந்தாரா இப்ப நடந்திருக்காதா, அதாவது அவர் என் கூட தானே இருக்கிறாரு, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, அப்புறம் ஏன் எனக்கு போராட்டம், அப்புறம் ஏன் எனக்கு கண்ணீர், அப்ப ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல. நிறைய பேர் சொல்றாங்களே, பைபிளையும் தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போறா, ஆனா அவங்க குடும்பத்துல பிரச்சனை, அவங்க பிள்ளைய கீழ்ப்படியல, அவங்க குடும்பத்துல வசதி இல்ல. நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது உண்மை, உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் சொல்றேன். ஆமென். ஏன்னா அங்கேயே அவர் சொல்லிட்டாரு, நான் உன் சந்ததிய பெருக பண்ணுவேன். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்றேன். ஏன்னா அப்பா நம்ம கைய பிடிச்சி அப்படியே நடத்துறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:14 அதை பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு, நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க உட்கார்ந்து ஃப்ரீயா, ஆமென், கஷ்டம் இல்லாம, கையை தட்ட மாட்டீங்களோ, கஷ்டம் இல்லாம சொல்லுவோம், உழைச்சி கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி, இந்த கான்கிரீட் வேலையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போயிருக்கேன். அந்த கான்கிரீட் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயில்ல அவ்வளவு கஷ்டப்படணும்,
அவ்வளவு கஷ்டப்படணும். அந்த அடிக்கிற வெயில்ல அந்த வேலையை செய்யணும். அது அவ்வளவு கடினமா இருக்கும். கடினம். நான் சின்ன பையனா இருக்கும் போது தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த வேலைகள், கடினமானவைகள். அதெல்லாம் அது ஒரு சுமைகள். நான் சொல்றேன், நீங்க பார்க்கிற வேலைகள் அது எதுவா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, கடினமான சூழ்நிலைகள் இந்த வருஷத்தோட, நான் சொல்றேன் போன வருஷத்தோட அது முடிவுக்கு வந்தது. அந்த கடினங்கள், அந்த கரடு முரடுகள், அந்த மலை போன்ற காணப்பட்ட சுமைகள் எல்லாம் தவிடு பொடியா போகுதுன்னு சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆமா சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவார் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவார். இந்த வருஷத்துல என்ன பெருக பண்ணுவார். என் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க, நல்ல திருமணம் நடக்கும்னு சொல்லுங்க, குழந்தை பாக்கியம் கர்த்தர் தருவார் சொல்லுங்க. விசுவாசிங்க, நம்புங்க, தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருடக்கணக்கில் கடன் இருந்திருக்கும், வருடக்கணக்கில் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். ரொம்ப வருஷமா சில வேலை பார்த்திருப்பீங்க, ப்ரமோஷனே இருக்காது. ஹல்லேலூயா. சம்பள உயர்வு இருக்காது. நிறைய அந்த பிரச்சனை இருந்திருக்கும். வருஷ கணக்குல சுமை சுமந்து சுமந்து நீங்க கீழே கிடந்ததுதான் மிச்சம். ஆமே, நடந்திருக்கும். எல்லாம் யோசிப்பு சிறைச்சாலை தான் இருந்தான், ஆனா அவனுக்கு எல்லாம் நடந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு இரவுல அவன் வாழ்க்கையை தலையில கர்த்தர் மாத்தி போட்டார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 18 வருஷம் கூனி ஒருத்தி இருந்தா அவங்களுக்கு தெரியும். ஆமே, அவ எத்தனை வருஷம்? 18 வருஷமா அவ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? அப்படி ஹல்லேலூயா, அப்படி குறுகி 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 எதுலயும் முன்னேற்றம் கிடையாது. எங்க சில ஊழியக்காரன் என்ன சொல்லுவான், தடை இருக்குன்பாங்க. சில ஊழியக்காரன் சாபக்கட்டு இருப்பாங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை கேட்கும் பொழுது நமக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு உங்களே நீங்க என்ன பண்ணுவீங்க, குழப்பிக்கிடுவீங்க. ஒரு சமாதானம், ஒரு தெளிவா இருக்காது, சிந்தையில ஒரு தெளிவு இருக்காது, சிந்தையில சரியான ஒரு விடுதலை இருக்காது. அதே சுமைகள், அதே பிரச்சனைகள். நாளைக்கு இந்த கடனை எப்படி தீர்ப்பது, எப்படி இந்த இஎம்ஐ, இந்த டியூ இதெல்லாம் எப்படி கட்டது? ஒவ்வொரு நாளும் நம்ம அதையே நினைக்கும் போது சரியா சாப்பிட முடியாது, சரியா நிம்மதி இல்லாம போயிடும். ஆனா நான் சொல்றேன், அதெல்லாம் ஒளிந்தது என்று சொல்லுகிறேன். ஆமென். இந்த வருஷத்துல இருந்து புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க, புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட வேதனைகள், இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடுகள், குனிந்து குனிந்து நீங்க எழும்ப முடியாம ஒரே இடத்துல நீங்க கடந்திருந்தா, நான் சொல்லுகிறேன், இந்த 2026ல உங்களுக்கு blessings உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒரு பெரிய பெருக்கம் உங்க வாழ்க்கையில, ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுகிறேன். உங்களுக்கு செஞ்சுட்டு தான் உங்க மூலமா அடுத்தவங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துங்க, உங்க குடும்பத்துக்கு வாடகை வீடா, சொந்த வீடு, நிலம் உங்களுக்குன்னு சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷம் முடிவுக்குள்ள உங்க கையில பத்திரங்கள் வரும் பாருங்க, வரும்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால வரும் பத்திரங்கள் உங்க கையில வருங்க. கோல்டு போச்சா போட்டு வருங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வரும். ஆமென். வரும்னு சொல்றேன் இயேசு நாமத்தினால. மீட்பின் வருஷம். ஹல்லேலூயா. மீட்டெடுக்க போறீங்க. மீட்டு பேதுரு வலை கிழிந்து போகத்தக்கதாக. வெறுமையான உங்க படகுல தான் அவர் வந்து நின்னா, உங்க படகு, உங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக திரள் மீன்களை உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல தருவார். கையை தட்டுங்க பார்க்கலாம். நான் என்னோட ஸ்பிரிட்ல பார்க்கிறேன், சிலர் வாகனங்கள் எடுக்கிறீங்க, தொழில் சம்பந்தமா வாகனம் இருக்கு, சொந்த வாகனம் கார்களை வாங்குறீங்க. இயேசுவின் நாமத்தினால அப்படியே இந்த பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். ஆமென். அற்புத பணம் உங்க அக்கவுண்ட்ல வரும்னு சொல்றேங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கேரளால இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி ஏதோ ரொம்ப கஷ்டத்துல பேசினாங்க. இப்போ
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க அக்கௌண்ட்ல 10,000 வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது. என்கிட்ட சொன்னது 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த கதையை சொல்றாங்க. இப்படி உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணேன், நீங்க மார்னிங் ப்ரேயர் பண்ணி விட்டீங்க, ஈவினிங் என்னோட அக்கௌண்ட்ல எனக்கு போதுமான பணம் வந்தது. ஆமென். ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அந்த 10,000 எனக்கு நீங்க காணிக்கை அனுப்புனீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்குடா காணிக்கையை பத்தி பேசுறேன்னு. நான் சொன்னேன், இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கால் பண்ணது 3 மாசத்துக்கு அப்புறம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டு ஆனா கஷ்டம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை பார்க்கணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 10,000 உங்களுக்கு வந்துச்சுல்ல? ஆமாம். எப்படி வந்துச்சு? நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு ஈவினிங்குள்ள வந்துச்சு. நான் இப்படி ஒன்று சொல்லட்டா, இது லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆனால் இது யாராவது விமர்சிப்பாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொன்னேன். ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், விட்டுரும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அவங்ககிட்ட ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்படி தெரியுது அப்படின்னு. நான் சொன்னேன், ஓடிபி உங்கள் பாஸ்புக் எடுங்கன்னு. பாஸ்புக் எங்கே வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. பீரோ திறக்கிற சவுண்டு கேட்கு. நான் சொன்னேன், சிஸ்டர் பீரோவில் உங்கள் பாஸ்புக் கிடையவே கிடையாது. நான் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற ரூமுக்கு நீங்கள் போங்கன்னு. அங்கே இன்னொரு ரூமுக்கு நான் போக சொன்னேன். அந்த செல்ஃபில் இத்தனாவது புத்தகத்தில் உள்ள ஒரு பாஸ்புக் இருக்குது. அந்த பாஸ்புக்கை எடுங்க, நான் சொல்கிற நம்பர் கரெக்டாக இருக்கா பாருங்கன்னு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்க அதை இது தெரிஞ்சுட்டே இவர் பேசுகிறாரா இல்லை நம்ம வீட்டில் பக்கத்தில் யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு ஷாக் ஆனாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. ஆனால் என்ன பண்ணாங்க இவங்க, கிவர் இல்லை, அதாவது அவங்க கிவிங்ல இல்லை, கொடுப்பதில் இல்லை, கொடுக்கல. எனக்கு தான் தரணும்னு இல்லை, அவங்க எங்கே போகிறாங்களோ கொடுத்துருக்கலாம். ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கலாம், ஒரு 100 ரூபா ஒரு ஆஃபரிங் கொடுத்துருக்கலாம், கடவுள் செய்கிறதுல கொடுத்துருக்கலாம். நான் சொன்னேன், சிஸ்டர் 3 மாதம் ஒருவேளை உங்களுக்கு பைசா வராமல் ரூபா வராமல் போகிறதுக்கு ஒருவேளை காரணம் நீங்கள் ஆஃபரிங் கொடுக்காம இருந்திருப்பீங்களா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னு, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கொண்டு போடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்களும் உங்ககிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, நாங்களும் அதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா எங்களை நடத்துகிறவர் நல்லா நடத்துகிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, வருஷ கணக்கில் அப்படியே குனிந்து போய்கிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கை ஆண்டவர் அவங்களையே மாற்றினது உண்மையான. உங்கள் பொருளாதாரங்கள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பண பிரச்சனை, நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிச்சு உங்களை நிம்மர பண்ணுவார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். உங்க தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலை உயர்த்தப்படும். என வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். என அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உங்களுடைய எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் உண்டாகும், திரளான ஜனங்கள் உண்டாகும். ஆமென். அநேகர் உங்களிடத்துக்கு ஓடி வருவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வருவார்கள், தீர்க்க தரிசனங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வருவார்கள். கைகளை தட்டி ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்தி, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உங்க தலையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலைய உயர்த்தி மறுபடியும் எனக்கு வேண்டியவைகளை என் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 40:13 இருக்கு. அவர் 3 நாளைக்குள்ள உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இனி உங்களை கர்த்தர் உயர்த்துவார் சொல்றேன். நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆமென். அடிச்சு பேசுறேன். இந்த வருஷத்துல ஆசீர்வாதத்தின் மழை உங்க குடும்பத்தின் மேல பொழியும். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும் 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 பெய்யும். ஏன் தெரியுமா? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை மீட்பின் வருஷம். ஆமென். மீட்டாரு பேதுருவா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே அவனையும் மீட்டாரு. அவன் பிரச்சனை, அவன் கடன், உங்க பிரச்சனை, உங்க கடன்ல இருந்து உங்களை தூக்குவாருன்னு சொல்றேன்.
இது மீட்பின் வருஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க விழுந்து கிடந்தீங்களோ உங்களை தூக்கி, உங்க பொருளாதாரங்களை உங்களை உயர்த்தி உங்களை பிளஸ் பண்ணுவாருங்க. உங்களை பிளஸ் பண்ணுவாரு. ஆமென். ஆமா, ஏசாயா 63:4 வாசிங்க பார்க்கலாம். என்னுடையவர்களை சொல்லுங்க, என்னை, என் பிள்ளையை, என் புருஷனை, என் மனைவியை மீட்கும் வருஷம் வந்தது. ஹல்லேலூயா. கழிந்த வருஷத்துல சத்துருக்கள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம், ஏதாவது காரியத்தை சொல்லி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம், உங்க முன்னாடி அவங்க நிமிர்ந்து நின்று இருக்கலாம், உங்களை நகைச்சிருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை ஏமாத்திருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று சொல்லிருக்கலாம், உங்க குடும்பத்தை உங்களை விட்டு ஒதுக்கி இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பாக தான் இது உங்களோட மீட்பின் வருஷம். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார் சொல்றேன். தூதர்கள் உங்களுக்காக இறங்கி இந்த வருஷத்துல வேலை செய்வார் சொல்றேன். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு பகல் இரவென்று உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கும் வருஷம் சொல்றேன். ஆமா, என்னுடையவர்களை, நம்மெல்லாம் அவருடைய சுதந்திரவாளி. ஆமென். இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரம். யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென். நம்மெல்லாம் தனியா தெரிய போறாங்க. கைகளை தட்டி கிங். ஆமென். உங்க பிள்ளைகள்லாம் ராஜா. ஆமென். உங்க பிள்ளைகள்லாம் ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் நடக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது ஏதோ சும்மா இல்ல. இந்த வார்த்தையின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பட்டணத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தையின் வல்லமை வேலை செய்யும். எனக்கு இந்த வார்த்தையின் வல்லமை வேலை செய்யும். அதை நம்புங்க. புது வருஷம் வந்து இன்னும் எத்தனாம் தேதி? 18, அப்படிதானே? 18 1ஆம் தேதியில அழகா இருக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு வாரம் போனவொன்னே பழைய பிரச்சனை ஏதாவது அப்படியே வந்து லேசா மூட்டிட்டு இருக்கும், மோதி பார்க்கும். அந்த பிரச்சனை, அந்த பணம், அந்த கடன், அந்த நகை அங்கே ஏலத்துக்கு போயிருமோ, அப்படிதானே? அந்த நகை அங்கே ஏலத்துக்கு போயிரும் போல, இது இங்கே போயிடும். நம்மகிட்ட உள்ள காரு டியூ கட்டில் பிடிங்கிட்டு போயிடும் போல. இப்படி நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே பைய அந்த சிந்தனை பிசாசு என்ன பண்ணுவான் போட்டு அப்படி நம்ம அப்போதான் ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நல்லா இனி இந்த வருஷத்துல இருந்து நம்ம சூப்பரா வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும். 1ஆம் தேதி நல்ல வார்த்தையை கேட்டிருப்போம். நல்ல ஜெபம், கடவுளை அதை கொடுங்க இதை கொடுங்க எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா கொஞ்சம் அப்படி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போகும்போது அப்படியே சோர்ந்து போயிடும். என்னத்தை அப்படி நினைச்சிருவோம், என்னத்தை பைபிள் படிச்சு, என்னத்தை ஜெபம் பண்ணி போன வருஷம் நடந்தது மாதிரியே இருக்கு. நான் சொல்றேன், பிசாசு உங்களை பின்மாற்றமான சிந்தனைக்குள்ள தள்ள நினைக்கிறான். நெகட்டிவ் தாட்ஸ் இனி உங்களுக்கு வரக்கூடாது. ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாம இருக்க நாளைக்கு உங்க கைக்கு வரும்னு சொல்றேன். ஆமென். இதுதான் உண்மை, இதுதான் நம்பிக்கை, விசுவாசம். ஆமென். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு வருங்க. நாளை ஒண்ணுமே இல்லைன்னு காலையில் என்ன ஆண்டவரே, சாயங்காலம் வரும். ஹல்லேலூயா, வந்திருக்கு. ஹல்லேலூயா, அப்படி வந்திருக்கு. சாயங்காலம் வரும். எங்கிருந்து நடக்கும் எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது. என் ஒய்ஃப் கையில் காசு வச்சுட்டு இருப்பா. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென். செய்வார். எதெல்லாம் இழந்து நின்னீங்களோ அதெல்லாம் நீங்க மீட்டெடுக்க போறீங்க. ஏன்னா மீட்பின் வருஷம். இலவசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நிறைய இழுத்துட்டு போயிருப்பான். நிறைய கெட்ட சிந்தைகளை போட்டு நீலாம் முன்னேறிக்கிடவே மாட்டேன் இருப்பான்.
உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கினத மாதிரி இருக்கும். ஆமென். யோவேல் 2:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமா, வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. வருட கணக்காகப்பட்ட கஷ்டங்கள், வருஷ கணக்காக சில நன்மைகளை இழந்திருப்பீங்க. அது வரக்கூடியதான், ஆனா போயிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்க கூடியதுதான், ஆனா போயிடுச்சு. இந்த ஃபாரின்ல எல்லாவற்றிலும் நான் செலக்ட் ஆனேன், ஆனா இன்டர்வியூல எங்கேயோ போயிடுச்சு. நான் 3 லட்சம் ரூபாய் கட்டினேன், 4 லட்சம் ரூபாய் கட்டினேன், ஆனா வேலை கிடைக்காம போயிடுச்சு. நான் சொல்றேன், பிசாசு எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து இழுத்துட்டு போனானோ, நான் சொல்றேன், இயேசு உங்களை என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப கைகளை தட்டி வருஷங்களின் பலன் 2026 மொத்தமா நீங்க தூக்கி எடுக்க போறீங்க. மொத்தமா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல மூட்டையா நீங்க தூக்குவீங்க. நல்ல கையை தட்டுங்களேன். மூட்டையா நீங்க இப்ப எடுக்க போறீங்க. யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்படும் பொழுது மூட்டையான குவியல்கள், மூட்டையான குவியல்கள், அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகும். திரும்ப உங்களுக்கு தரப்போறார். ஆமென். சில விஷயத்துல நம்ம முட்டாள்தனமா கூட நம்ம நடந்திருக்கலாம். நான் சொல்றேன், அதெல்லாம் மன்னிச்சு திரும்ப உங்களுக்கு தருவார். ஆமென். திரும்ப உங்களுக்கு தருவார். நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த நடையில இவங்க கிட்டலாம் போய் நம்ம நின்றுக்க கூடாது. நான் சொல்றேன், அவங்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து திரும்ப கொடுத்து அவங்க முன்னாடி தான் உங்களை உயர்த்தி வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே ஒரு வார்த்தை சொன்னல, அதை திருப்பி யோசிச்சு பாருங்க. அவர் அழுத்தமா சொன்னாரு, உனக்கு தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். தாவீது எல்லாம் பொண்ணு எல்லாத்தையும் இழந்த, மனைவி, பிள்ளைகள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும், அனுகூலதெல்லாம் என்ன நாசப்படுத்தினாங்க எல்லாம். ஆனால் அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். எதெல்லாம் அவன் கையை விட்டு போயிட்டோம் அவ்வளத்தையும் நான் பிலீவ் பண்றேன். எனக்கு எல்லாவற்றையும் நீங்க நம்பணும். எனக்கு எல்லாவற்றையும் நான் இழந்தது, என் கையிலிருந்து போன பணங்கள், என் கையிலிருந்து போன ஆசீர்வாதங்கள், என் கையிலிருந்து போன வீடுகள், நன்மைகள், நிலங்கள், எல்லாவற்றையும் நான் மீட்டெடுக்கும் வருஷமாய் இது மாறப்போகுதுன்னு சொல்லுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இனி நீங்க யாரு கையிலும் கையேந்தி நிற்க மாட்டீர்கள். உங்களுக்கு அற்புதமாய் உங்களை நடத்துவார்னு சொல்றேன். யாரிடத்திலும் போய் நீங்க கையேந்தி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாத்த போறாருங்க. இந்த 2026 உங்க கைகள்ல இப்படி கொடுப்பீங்க. யுவர் கியூவர். நீங்க கொடுக்கிற பிள்ளைங்க, உங்களை அப்படி கொடுக்கிற அளவிற்கு உங்க கைய அவர் பிளஸ் பண்றாரு. ஆமென். நான் பார்க்கிறேன், ஆண்டவரை சில பிள்ளைகளுடைய கைகளை அப்படி தொடுறாரு. ஆமென். இது ஒரு விஷன். ஹல்லேலூயா. சில கரங்களை தொடுறாரு, சில கரங்கள்ல அப்படியே பணக்கட்டுகளை பார்க்கிற இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், அப்படி ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. உண்டாகும். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமென். அவங்க கிட்ட கேட்டு, இங்க கேட்டு, அதை கேட்டு, அது கிடைக்காம போச்சுன்னா அது ஒரு கேவலம். அப்படி இப்படின்னு இதெல்லாம் நடக்கக்கூடிய, ஆனா நமக்கு நடக்காது, வேற யாருக்கும் நடக்கும். நம்ம அவரை நம்பும் பொழுது அது நடக்காது. அந்த கடன் உன் வாழ்க்கையில கடன் இருக்காதுன்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாம் கொடுத்து யார்கிட்ட நம்ம வாங்கணுமோ அதை கொடுக்க முடியாம தவிச்சு எல்லாம். ஹல்லேலூயா. அதே கண்கள் நீங்க வெயிட்டா போறது பார்க்கும். இதுதான் தீர்க்க தரிசனம். அதான் பார்க்குங்க. வசனம் சொல்லுது, உபாகம் 15 அதுல 6 பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்குவது இல்லை.
நான் தான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வாங்க மாட்டீங்க, நீங்க கொடுப்பீங்க, நீங்க ஜாதிகளை ஆளுவீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஜாதிகளை ஆளுவீர்கள். ஏன்னா உன் சந்ததிகள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்றாரு. பெருக 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 பண்ணணும்னு சொல்றாரு. ஆமென். ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. வீட்டா புட்டியா கேளுங்க, விசுவாசத்துல உறுதியா பிடிங்க. ஆமென். எனக்கு செய்வார், எனக்கு தருவார் அப்படின்னு புடிச்சு நில்லுங்க. யாக்கோபு விடல. ஆமென். ஹலோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு விடல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஆதியாகமம் 32:26 வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கு இது வேணும். சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளை பாருங்க, நம்ம பெற்றோர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது சில நேரத்துல அன்பா கேட்கும், சில நேரத்துல வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சில நேரத்துல அழுதும் கேட்கும். நம்மகிட்ட இல்லாம இருந்தா கூட கடனை வாங்கியாவது கொண்டு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் அப்படி இருக்காங்க. முடியாட்டியும் எப்படியாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு உலகத்தின் தகப்பனே அப்படி செய்யணும்னு. ஆமென். பரலோக தகப்பன் செய்ய மாட்டாரா என்ன? அப்படித்தானே? உலக தகப்பனே அப்படி செய்யும் பொழுது பரலோக தகப்பன் அதிகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன சொல்லுது வசனம்? சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நான் சொல்றேன், இயேசு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இயேசு உங்க பிள்ளைகளை, உங்க புருஷனை, உங்க தொழில்களை, உங்கள் வியாபாரங்கள், படிப்புகள், சகல காரியங்களை ஆசீர்வதிப்பதே, ஊழியத்தை ஆசீர்வதிப்பதே, ஊழியத்துல ஜனத்தை கொண்டு வருவதே, பெருக்கத்தை உண்டு பண்ணுவதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் விரும்புகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்த பார்க்கலாம். இல்லை பாருங்க, ஆபிரகாமுக்கு அவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:17 வாசிங்க பார்க்கலாம். உங்களை அப்படி பெருகுவார். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போனவும். நட்சத்திரத்தை எண்ண முடியாது. கடற்கரை மண், ஒரு பிடி மண்ணை நம்ம எடுத்தாலும் எது எண்ண முடியாது. இப்படி போட்டு பாருங்க, எண்ணவும் முடியாது, என்ன பண்ண முடியாது. அவ்வண்ணமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கலாம். அவ்வண்ணமாக இருக்கும், அவ்வண்ணமாக இருக்கும். உங்கள் சந்ததியார் தங்கள் சத்துருக்களில் வாசல்களை சுதந்திரிப்பாங்க சொல்றேன். நான் சொல்றேன், துன்மார்க்குடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. துன்மார்க்கன் சம்பாதித்து வைத்ததெல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். அன்னைக்கு எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நுகத்தை சுமந்துகிட்டு அடிமைத்தனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை ரட்சித்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, இது இல்லப்பா இவர்களுடைய வாழ்க்கை, நான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த காலான வச்சிருக்கிறேன். கொஞ்ச காலம் சில வேதனைகள் இருக்கும், அது மகிமையாய் நான் மாற பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த காலானை நமக்கு கொடுக்க அவர் வல்லவே உள்ளவரா இருக்கிறார். மற்ற ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டு, ஆமா வேறு வழியில இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி விட்டு அவருடைய சுதந்திர வழிகளுக்கு அவர் கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் வாக்கு பண்ணினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணினவர். உனக்கு செய்யாமல் இருப்பேனோ, உன் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பேனா? நான் செய்வேன். ஹல்லேலூயா. எதிரிகளுடைய வாசல்களை சுதந்திரிப்பீங்க. உங்களை பகைச்சிருப்பான், அவன் தான் உங்க கையில கொண்டு தருவான். அன்னைக்கு வர நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, எதிரியும் உங்க கையில கொண்டு தந்துட்டு போவான். இன்னும் அப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா.
அவர்களுடைய நிலங்களை சுதந்திரிப்பீங்கன்னு சொல்றேன். அவருடைய வாங்கவே முடியல, அதுதான் நீங்க வாங்குவீங்க. இயேசு, இந்த நிலம் இத்தனை கோடியா, அதைத்தான் வாங்குவீங்க. ஹல்லேலூயா, அதான் வாங்குவீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் என் கூட டிராவல் பண்ணு. அப்போ சொல்றான், அண்ணே கோயம்புத்தூர்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு சென்டுடைய விலை எவ்வளோ, எத்தனை லட்சம் தெரியுமான்னா. அப்ப நான் சொல்றேன், எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு தரணும்னு முன் குறிச்சு வச்சுட்டாருன்னு, உங்களுக்கு தான் உங்க பேர்களை எழுதிட்டாருன்னு நான் சொல்றேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தூதர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. உங்களுக்கானவைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது, உங்களுக்கானவைகள் எல்லாம் வேலை செய்யப்படுது. உங்களுக்கான சொந்த தொழில்கள் எல்லாம் ஆண்டவர் தூதர்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. எத்தனை நாட்கள் தான் அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிக்கிறது இல்லைங்க, சொந்தமா நீங்க செய்வீங்க. சொந்தமா எத்தனை நாள் தான் இல்ல, நீ அநேகருக்கு வேலை கொடுக்கிறவனாய், ஒரு யோசேப்பை போல அதிகாரியாய் கர்த்தர் உன்னை மாத்துவாருன்னு சொல்றேன். இந்த சபையில நான் சொல்றேன், ஆமென். பெரிய பெரிய அதிகாரத்துல பிள்ளைகள் உட்காருவார்கள், பெரிய பெரிய மன்னர்களோடு பிள்ளைகள் உட்காருவார்கள், பெரிய பெரிய ஆட்களோட, நீ நினைத்து பார்க்காத ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களோட உங்க சபைக்கு சொல்ற, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்லாம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நிற்பான். ஆமென். நீங்க ஒரு ஜெபம் பண்ணா அது கேட்கப்படும், அது நடக்கும். அப்படி ஓடி வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படி வச்சிருப்பாரு. நான் சொல்றேன், திரளான ஜனமாய் உங்களை மாத்துவார். உபாகமம் 1:10 இருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணிருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை பெருக பண்ணிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க ஷிஃப்ட் ஆக போறீங்கன்னு சொல்றேன். நான் பிலீவ் பண்ற இந்த இடத்தை விட்டு நீங்க வேறு பெரிய ஒரு கிரவுண்டை நீங்க வாங்கி, நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஷிஃப்டிங் நடக்கும்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நடந்தே ஆகும்னு சொல்லுகிறேன். சிலர் வேகப்படுத்துறாரு உங்களை. சில விஷயத்துல உங்களுக்கு புரியும், போக போக உங்களுக்கு கடவுளும் கூட பேசுவார். சில விஷயத்துல அப்படியே ஸ்லோவா இருந்த காரியங்களை உங்களை வேகப்படுத்துவார். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகிறதுக்காக சொல்றேன். ஆமென். உங்களை பெருக பண்ணார் பாருங்க. இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல் திரளாய் இருக்கிறீர்கள். ஆமென். பாத்தீங்கன்னா உபாகமம் 1:11 அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நான் சொல்ற இந்த சபையை பார்த்து, நீங்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு, 1000 மடங்கு. இந்த சபை 1000 மடங்கு. இந்த சபை ஏதோ இந்த கோயம்புத்தூருக்குள்ள, ஏதோ இந்த பகுதிகளுக்குள்ள மட்டுமல்ல, அகிலமெங்கும். கையை தட்ட மாட்டீங்களாங்க? அகிலமெங்கும், அகிலமெங்கும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, நீ பார்க்கிறத எல்லாம் எடுத்துக்க, ஒவ்வொரு மாவட்டத்தையும் தூக்குகிற பிள்ளைகளாய், ஒவ்வொரு தேசங்களையும் தூக்குகிற பிள்ளையாய் கொள்ளையிடுவீர்கள், ஈர்த்துக் கொள்வீர்கள், சனத்தை ஈர்த்துக் கொள்வீர்கள், பொருளாதாரத்தை ஈர்த்துக் கொள்வீர்கள். சுகத்தை ஈர்க்கிறவர்கள், நன்மையை, பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை தூக்குகிறவர்கள். நீ பார்க்கிற பார்வையில ஒரு வல்லமை, நீ பேசுற வார்த்தையில ஒரு வல்லமை, நீ நடக்கும் பொழுது ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். சபிக்கப்பட்டு பாழாய் கிடந்ததெல்லாம் உன் கரங்கள் கட்டி எழுப்பும் என்று சொல்லுகிறேன். ஒரு வீட்டுக்குள்ள போனா செத்தவனை உயிரோடு எழுப்புற ஒரு வல்லமை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்காரு. சொல்ல அற்புத அடையாளங்களை நான் சொல்றேன். பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகள் தரிசனங்களை பார்த்து, எஸ் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுறவர்களாய் நான் அப்படிதான் பார்க்கிறேன். சில பெரியவர்களுக்கு சிறு பிள்ளைகள் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ற மாதிரி பார்க்கிறேன். அநேகர் எழும்புவார்கள் என்று சொல்லுங்க. 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாரு. ஏன் தெரியுமா? வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார். ஆமென். வாக்கு தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். ஆதாம் கீழ்ப்படியல, ஆனா இயேசு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியல, இயேசு கீழ்ப்படிந்தார். அதனாலதான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு blessings.
ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் 1000 மடங்கு உங்க தொழில்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்கள் பொருளாதாரங்கள்ல, சகல காரியங்கள்ல பல்லாயிரம் மடங்காய் நீங்கள் பெருகக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவார், தகப்பனாய் மாற்றுவார். ஆமென். அப்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவாரு, பெருக பண்ணுவாரு, பெருக பண்ணுவார். ஓடி ஓடி வருவார்கள், ஓடி ஓடி வருவார்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை சும்மா வச்சிருக்க மாட்டாரு. நீங்க சொன்னா நடக்கும், அந்த மாதிரி வச்சிருப்பாரு. ஆச்சரியப்பட்டு வருவார்கள். பழகனா இவங்களோட தான் பழகணும். ஆமென். அப்படி வருவார்கள். ஏசாயா 65 வாசிங்க பார்க்கலாம். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஜாதிகளில் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். பாருங்க, நல்ல கவனிங்க. கடற்கரையின் திரளான ஜனம், திரளான ஜனம் உங்ககிட்ட வரும். இந்த வருஷத்துல வரும், வரும், இனி நடக்கும். ஆமென். ஜாதிகளில் பலத்த சேனை நடத்தும். அவனே குழம்பிட்டான். எத்தனையோ லட்சக்கணக்கில் ஜனங்கள். ஆமென். அத்தனை லட்சங்கள் கோடிகளாய் இங்கே வருவாருன்னு சொல்றேங்க. எஸ், வருவாங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். ஆமா, ஏன் தெரியுமா? இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். நீங்க நம்பணும். ஒவ்வொரு நாளும் இன்னொரு நடத்துறாரு. ஒவ்வொரு நாட்களும் என் தேவைகளை அவர் சந்திக்கிறாரு. ஒவ்வொரு நாட்களும் என் குடும்பத்துக்கானவைகளை எல்லாவற்றையும் நான் சொன்னோம்ல, நீ இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருப்ப. இனி அந்த நுகம், இனி அந்த கடின பாதை, இனி அந்த கஷ்டம் உங்க வாழ்க்கையில கிடையாது. சொன்னது போல சத்துருக்களினுடைய வாசல்களை நீங்க சுதந்திரிப்பீர்கள். ஆமா, ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க, 10 பேர் வந்தா ஒத்த ஆளா உங்களை மட்டும்தான், உங்களை மட்டும்தாங்க. ஃபாரினுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவான். நான் சொல்றேன், தேவ தயவு உங்க மேல மட்டும்தான் வெளிப்படும், மற்றவர்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைக்கும் சொல்றேன். நீங்க பறக்கிற பிள்ளைகளா மாறுவீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். அப்படி ஒரு பெருக்கம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண உண்டாகும். இனிமே நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்காக தூதன் இறங்கி எல்லாம் வேலை செய். நீங்க சும்மா தான் இருப்பீங்க, எல்லாம் நடக்கும். சாலமன் சும்மா இருந்தான், அழகா இருந்தான், ராஜாவா இருந்து வாழ்ந்தான். அவன் அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் நிரப்பாத முழுமையான வீடுகளும், நீங்கள் வெட்டாத கிணறுகளும், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களை, அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். உபாகமம் 6:11. உபாகமம் 6:11. நான் சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன்னா இது நடக்க போகுது, ஏதோ சும்மா இல்ல, இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லுகிறேன். இந்த சபையில நீங்க ஆஃபரிங் கொடுக்கிறவங்கள, லட்சங்களை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாத்த போறாருன்னு சொல்றேன். இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்றேன். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களும், நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு நீ திருப்தி ஆவீர்கள். கைகளை தட்டி சொல்லு. ஆமென். அரைகுறை தரித்திரங்கள், அரைகுறை எல்லா காரியங்களும், வறுமைகள், போராட்டங்கள், எல்லா சாபத்தின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் முறிந்தது என்று சொல்லுகிறேன். இனி அந்த தரித்திரங்கள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. இனி அந்த வறுமைகள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. இனி நீங்க மகிமையான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. செழிப்பானவைகளை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆமா, நீங்க சாப்பிட்டு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன். ஆமென். யோசுவா 24:13 பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உழாத நிலத்தையும், நீங்கள் கட்டாத நகரங்களையும், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோட்டங்களையும் உங்களுக்கு தருவேன். கைகளை தட்டி ஏக்கர் கணக்கில்
இந்த சபை பிள்ளைகள் வாங்குவார்கள். சீக்கிரத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு பதிவு செய்யப்படட்டும் என்று சொல்லுகிறேன். அதை எப்படி பெறுவார்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கைக்குள்ள வந்தே ஆகணும் ஆண்டவரே. அதை அவருக்கு பெற்றுக்கொண்டே ஆகணும். வாகனங்களை அவங்க வாங்கியே ஆகணும். அவங்க அதை பெற்றுக்கொண்டே ஆகணும் ஆண்டவரே. எஸ், ஆம், நான் சொல்றேன், சிட்டி பகுதிகளில் அடுக்குமாடி வீடு வீடாதான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஏதோ ஒரு மூலையில இல்லைங்க, உங்களை எல்லாருக்கும் முன்பாக தெரிய பண்ணுவார். கைகளை தட்டி. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள். ஆமென். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா அப்படிலாம் ஒண்ணு போகாது. ஆமென். அது விரும்பி அங்க போகாது. ஆமென். வேலை செய்யும் சொல்லுகிறேன். இனி வேலை செய்யுங்க. வசனம் உங்களுக்கு வேலை செய்யும் நான் சொல்றேங்க. அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் பைத்தியக்காரத்தனமா அதை படிச்சுக்கிட்டு இருங்க. பைத்தியம் மாதிரி அதை நீங்க தியானிங்க. அந்த வசனத்தை சொல்லி 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 இது எனக்கு தானே நீங்க சுதந்திரிங்க. சிலவங்க சொல்லுவாங்க அது வேண்டாம் இது இல்ல, உங்களுக்கு எல்லாம் வேணும். ஆமென். மற்றவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி அந்த பிளஸிங்ஸ் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், சும்மா அப்படியே. ஆனா சொல்றவன் உங்களுக்கு தெரியாது. அவ அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நடுங்கிருவீங்க. அப்படி இருக்கும். ஆமென். உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போவாங்க, அந்த பிளஸிங்ஸ் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கு. நான் சொல்றேன், ஒரு வீடு அல்ல, வீடுகளை கட்டி எழுப்புற பிள்ளைகளை. ஆமென். ஏதோ ஒரு வாகனம் அல்ல, வாகனங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமே, நீங்க விசேஷித்த பிள்ளைகள். கர்த்தருடைய கரம் உங்க மேல, உங்க குடும்பத்து மேல இருக்குங்க. அது சும்மா இல்ல. அவருடைய கரம் 18 வருஷமா அந்த கூனியா இருந்தவர் கர்த்தருடைய இயேசு தொடும் பொழுது அவள் நிமிர்ந்தாள். பொருளாதாரத்துல உயர்வீங்க. நீ குனிந்து கடந்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. நீ இனி எழும்பி பிரகாசிக்கும் நாட்கள் இனி வரும் என்று சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். இனி பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம்.